தற்போது கிடைத்த அண்மை செய்தி. கரும்பு வாழைத்தாரை பீத்து எடுத்து மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் போட்டி போட்டுக் கொண்டு எடுத்து சென்றனர். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரும்பு வாழைத்தாரை எடுக்க போட்டி போட்ட பொதுமக்கள். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சி முடிந்ததும் கரும்பு வாழைத்தாரை பொதுமக்கள் எடுத்துச் சென்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இது குறித்த கூடுதல் விவரம். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள தனியார் திடலில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர் உதயநிதி பங்கேற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அவரை வரவேற்பதற்காக வைக்கப்பட்ட வாழை மரங்கள் மற்றும் கரும்புகளை போட்டி போட்டு பயனாளிகள் எடுத்துச் சென்ற சம்பவம் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை பகுதியில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் மாநில அளவில் 31,000 மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த 3.74 லட்சம் மகளிருக்கு 2,874 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடன் உதவி வழங்கும் பணியையும் இன்று அமைச்சர் உதயநிதி தொடங்கி வைத்தார். அதே போல 12,233 பயனாளிகள் மதுரை மாவட்டத்தின் வருவாய்த்துறை மூலம் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, அது ஒரு 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த வீட்டுமனை பட்டாக்களும் வழங்கப்பட்டது. அதே போல மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பாக மாவட்டத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள 500 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 101 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடன் உதவிகள் வழங்கும் திட்டமும், அதே போல அரசு துறைகளை சார்ந்த 25,000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவானது இன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த விழாவில் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். இன்று இந்த பயனாளிகளுக்கு திட்டங்களை வழங்கிய பின்பு அவர் அந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியே புறப்பட்டார். அவரை வரவேற்பதற்காக வைக்கப்பட்ட மாவட்ட நிர்வாக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வாழை மரங்கள் மற்றும் கரும்புகள், இளநீர் ஆகியவற்றை அந்த திட்ட பயனாளிகள் அனைவருமே ஆண்கள் பெண்கள் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய எதற்காக வந்தோம் என்றது தெரியாமல் திட்டங்களை மறந்துவிட்டு ஒவ்வொருவரும் வாழைத்தார்களை தலையில் சுமந்து சென்றனர். இந்த சம்பவத்தால் அவங்க பரபரப்பானது ஏற்பட்டது. சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி அருண். விடுத்தாங்க